வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். காலையில் அவசரமாக வேலைக்கு கிளம்பும்போது நம்ம அம்மா வீட்டில் சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வேண்டான்னு சொல்லுவோம், இல்லை வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். காலை உணவை சாப்பிடாம வேண்டான்னு சொல்கிறதே தப்பு, வெளியில் சாப்பிட்றது ரொம்ப தப்பு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரோக்கியமான காலை உணவு எப்படி இருக்கணும், அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன், இரவு முழுவதும் சாப்பிடாமல் இருந்துட்டு ஒரு ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருந்துட்டு மறுநாள் காலையில் அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுனால தான் அது பேரே பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம உடம்பு முழுவதுக்கும் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தசைகளை கிளைக்கோஜனை ரெஸ்டோர் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்ம பாடியோட மெட்டபாலிசத்தை ஸ்டார்ட் பண்ணும், நம்ம மென்டல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது அட்டென்ஷன், அலர்ட்னஸ், கான்சன்ட்ரேஷன், மெமரி, ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம உடம்புல ஹார்மோன் லெவல்ஸையும் பசியையும் ரெகுலேட் பண்ணும். அடுத்த வேளை உணவையோ ஸ்நாக்ஸையோ அதிகமாக சாப்பிடாம, அதாவது ஓவர் ஈட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு சராசரியாக 2000லேருந்து 2500 கேலரிஸ் தேவைப்படும். இதில் தான் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு ப்ளஸ் ஸ்நாக்ஸ் அடங்கும். காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 400லேருந்து 500 கேலரிஸ் இருக்கலாம். மதிய உணவு 500லேருந்து 600 கேலரிஸ், இரவு உணவு 300லேருந்து 400 கேலரிஸ் இருக்கலாம். காலை உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி தானியம், பருப்பு வகைகள், காய்கறிகள், பழங்கள் இருக்கணும். இரண்டாவது, அதிக நேரம் பசி எடுக்காதபடி புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர் ரிச்சாக இருக்கணும். மூன்றாவது, தேவைப்படும் போது எனர்ஜி கொடுக்குற மாதிரியும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களும் சீராக வேலை செய்கிறதுக்கு ஹெல்த்தி ஃபேட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த உணவாக இருக்கணும். நான்காவது, நம்ம குடல் ஆரோக்கியத்திற்கும் சரி, நம்ம எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரி ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக் அல்லது போஸ்ட்பயாட்டிக்காக இருக்கணும். இந்த தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வகைகள் என்னென்ன அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாங்க. ஒன்று ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட், இன்னொன்று மாடர்ன் பிரேக்ஃபாஸ்ட். ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்பர் 1 இட்லி வெரைட்டிஸ். இட்லியை பொதுவாகவே வெள்ளை அரிசியில் தான் பண்ணுவோம். ஒரு மீடியம் சைஸ் இட்லி மூலமாக, அதாவது 40 கிராம் இட்லி மூலமாக நமக்கு 60 கேலரிஸ் கிடைக்கும். 2 இட்லி, சாம்பார், சட்னி வச்சு சாப்பிடலாம். சாம்பாரில் அதிகமாக பருப்பும் காய்கறிகளும் சேர்த்துக்கிறது நல்லது. இதில் இன்னமும் ப்ரோட்டீன்ஸையும் ஃபைபர்ஸையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, இட்லி மாவு அரைக்கும் போதே 4:1, அதாவது 4 பங்கு அரிசி 1 பங்கு பருப்புக்கு பதிலாக 2:1 ஆக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை அரிசிக்கு பதிலாக பழுப்பரிசி, கருப்பரிசி, சிகப்பரிசி, சிறுதானிய வகைகளை சேர்த்துக்கலாம். சிறுதானிய வகைகள் ராகி, திணை, வரகு, குதிரைவாளி, சாமை சேர்த்துக்கலாம். உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, கொள்ளு, சோயாபீன்ஸ், துவரை, அதாவது முழு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இட்லி மாவில் கட் பண்ண கேரட், கேப்சிகம், பீன்ஸ், பட்டாணி, முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். சாம்பார் சேர்த்துக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா இட்லி சட்னியோடு சேர்த்து கண்டிப்பாக 1 கப் வெஜிடபிள் சாலடோ அல்லது சுண்டலோ எடுத்துக்கணும். நம்பர் 2 தோசை வெரைட்டிஸ். மீடியம் சைஸ் தோசை மூலமாக, அது 40 கிராம் மாவில் ஊற்றுற தோசை மூலமாக நமக்கு கிடைக்கிற கேலரிஸ் 100 கேலரிஸ். சரி, இட்லிக்கும் தோசைக்கும் ஏன் சார் இவ்வளவு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம தோசை ஊற்றும் போது எண்ணெய் சேர்த்துக்கிறோம். பொதுவாகவே 1 கிராம் கார்போஹைட்ரேட் மூலமாக 4 கேலரிஸ் கிடைக்கும். 1 கிராம் ஃபேட் மூலமாக நமக்கு கிடைக்கிற கேலரிஸ் 9 கேலரிஸ். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ். இங்கேயும் புரோட்டீன் அளவையும் ஃபைபர்ஸ் அளவையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இட்லி மாவுக்கு சொன்ன சேஞ்சஸ் எல்லாத்தையும் தோசை மாவுக்கும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெஜிடபிள் போட்டு வெஜிடபிள் ஊத்தாப்பமோ ஸ்டஃப்டு வெஜிடபிள் தோசையோ எடுத்துக்கலாம். கீரை தோசை கூட சாப்பிடலாம். என்னென்ன கீரைலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரை, வல்லாரைக்கீரை, பாலக்கீரை, மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாம். நம்பர் 3 பொங்கல் வெரைட்டிஸ். பொங்கல் ஒரு ஹை கார்போஹைட்ரேட், ஹை ஃபேட் டயட்டுங்க. 100 கிராம் பொங்கல் மூலமாகவே நமக்கு கிடைக்கிற கேலரிஸ் எவ்வளோ தெரியுமா? 150லேருந்து 200 கேலரிஸ். அதனால் பொங்கல் எப்போதும் சாப்பிடும்போது ஒரு கரண்டிக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. இங்கேயும் புரோட்டீன் அண்ட் ஃபைபரை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த அரிசி பருப்பு ரேஷியோ 2:1 பதிலாக 1:1 ஆக்கலாம். வெள்ளை அரிசிக்கு பதிலாக பழுப்பரிசி, கருப்பரிசி, சிகப்பரிசி, சிறுதானியத்தை சேர்த்துக்கலாம்.
பொங்கல் செய்யும்போது கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கணும். பொங்கல் சாப்பிடும்போது அதிகமாக காய்கறிகள் போட்ட சாம்பாரை சேர்த்து சாப்பிடணும். இல்லை அப்படின்னா பொங்கல் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு கப் வெஜிடபிள் சாலடோட சேர்த்து சாப்பிடுக்கணும். நம்பர் 4, அவல் உப்புமா. 50 கிராம் அவல் மூலமாகவே நம்ம கிடைக்கிற கேலரிஸ் எவ்வளோ தெரியுமா? 200 கேலரிஸ். ஏன்னா அவல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கார்போஹைட்ரேட். அதனால் அவல் உப்புமா செய்யும்போது அவல் அளவை குறைச்சிட்டு நார்ச்சத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கணும். புரோட்டீன் அண்டு நல்ல ஃபேட்டை அதிகப்படுத்துகிற மாதிரி கடலையை சேர்த்துக்கணும். நம்பர் 5, அடை வெரைட்டிஸ். பொதுவாகவே அடை செய்யும்போது நிறைய பருப்பு சேர்ப்போம். 40 கிராம் அவ்வளோ ஊற்றுற அடையில் நமக்கு கிடைக்கிற கேலரிஸ் எவ்வளோ தெரியுமா? 200லேருந்து 300 கேலரிஸ். ஏன்னா பருப்பு மூலமாகவும் சரி, அதில் சேர்க்குற எண்ணெய் மூலமாகவும் சரி நமக்கு கேலரிஸ் அதிகப்படுத்திடுது. பருப்படைக்கு பதிலாக கருப்பு உளுந்து அடை, பாசிப்பயிர் அடை, கம்பு அடை, கேழ்வரகு அடை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் அடமாவில் நார்ச்சத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நிறைய வெங்காயமும் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். காலை உணவாக அடை சாப்பிடும்போது ஒரு அடை தான் சாப்பிடணும். அதுவும் கூட கண்டிப்பாக ஒரு கப் அவியலோடு தான் சேர்த்து சாப்பிடணும். அவியல் இருக்க காய்கறி அப்படிங்கிறது ஒரு ப்ரீபயாட்டிக் உணவு, தயிர் அப்படிங்கிறது ஒரு ப்ரோபயாட்டிக் உணவு. நம்பர் 6, புட்டு. வெள்ளை அரிசி புட்டும் கடலைக்கறி சேர்த்து சாப்பிடுவோம். 100 கிராம் புட்டு மூலமாக நம்ம கிடைக்கிற கேலரிஸ் 300லேருந்து 350. 40 கிராம் கடலைக்கறி மூலமாக நம்ம கிடைக்கிற கேலரிஸ் 100லேருந்து 150 கேலரிஸ். அதனால் எப்போதும் புட்டு சாப்பிடும்போது அளவோடு தான் சாப்பிடணும். வெள்ளையரிசி புட்டுக்கு பதிலாக சிகப்பரிசி சிறுதானிய புட்டு சாப்பிடலாம். நம்பர் 7, இடியாப்பம். ஒரு மீடியம் சைஸ் இடியாப்பம் மூலமாக நமக்கு 60 கேலரிஸ் கிடைக்குது. அது இட்லி மாதிரியே. அதில் 2 இடியாப்பத்திற்கு மேலே சாப்பிட வேண்டாம். அதுவும் இடியாப்பம் சாப்பிடும்போது நிறைய காய்கறிகள் சேர்த்த குருமாவோட சேர்த்து சாப்பிடுவது நல்லது. நம்பர் 8, ஆப்பம். ஆப்பம் தேங்காய் பாலோட சாப்பிடுவோம். ஒரு ஆப்பத்தின் மூலமாக நமக்கு 100 கேலரிஸ் கிடைக்குது. 100 ml தேங்காய் பால் மூலமாக நமக்கு கிடைக்கிற கேலரிஸ் 150 கேலரிஸ். தேங்காய் பால் சாப்பிடுவது நல்லது. ஏன் அப்படின்னா தேங்காய் பாலில் MCT அப்படின்னு இருக்குது, அதாவது மீடியம் செயின் ட்ரைகிளிசரைடு இருக்குது. இது இருதயத்துக்கு நல்லது. லாரிக் ஆசிட் அப்படிங்கிற ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் இருக்குது. விட்டமின் E இருக்கிறதுனால தோலுக்கும் கண்ணுக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிடுவதன் மூலமாக வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய தன்மையும் இதற்கு உண்டு. இதுவரையும் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மாடர்ன் பிரேக்ஃபாஸ்ட். நம்பர் 1, ஓட் மீல். ஓட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்டீல் கட் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ், இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்ன்னு இருக்குது. இதில் இன்ஸ்டன்ட் ஓட்ஸை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸ்டீல் கட் ஓட்ஸையோ இல்லை ரோல்டு ஓட்ஸையோ எடுத்துக்கலாம். முன்னாடி நாள் இரவே பாலில் ஓட்ஸை சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். மறுநாள் காலையில் அதில் கட் பண்ண பழங்களை சேர்த்துக்கலாம். குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழம், மாம்பழம், மாதுளை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பொடி நட்ஸ் அண்ட் சீட்ஸையும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாதாம், வால்நட், முந்திரி. சீட்ஸ் வகைகள் அப்படின்னு பார்த்துட்டா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ், ஹெம்பு சீட்ஸ், ஏன் சீசேம் சீட்ஸ் கூட சேர்க்கலாம், அதாவது எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நம்பர் 2, சியா சீட் புட்டிங். முன்னாடி நாள் இரவே பாலில் சியா சீடை சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் ஓட் மீல்க்கு மாதிரியே கட் பண்ண பழங்களையும் நட்ஸ் அண்ட் சீட்ஸையும் சேர்த்துக்கலாம். சியா சீட்ஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ், அதாவது சீக்கிரமே பசியை தூண்டாது. நம்பர் 3, ரைத்தா. ஒரு கப்பு தயிரில் கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கேரட், கேப்சிகம், குக்கும்பர், பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். ப்ரீபயாட்டிக், அதாவது காய்கறிகள் இருக்கிறதுனால ப்ரீபயாட்டிக் உணவாக இருக்குது. தயிர் இருக்கிறதுனால ஒரு ப்ரோபயாட்டிக் உணவாக இருக்குது. இதோட சேர்த்து கடலையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட் மீலாகவே மாறிடுது. நம்பர் 4, லென்டில் சாலட். முளைக்கட்டிய பச்சை பயிறு இல்லை ஊற வைத்து வேக வைத்த ராஜ்மா, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளைப்பட்டாணி, மஞ்சப்பட்டாணி, கடலை, காராமணி, இதில் ஏதாவது ஒரு பயிர் வகையோட கட் பண்ண காய்கறிகளையும் நட்ஸ் அண்ட் சீட்ஸையும் சேர்த்து சாப்பிடலாம். நம்பர் 5, டோஃபு ஆர் பன்னீர் புர்ஜி. 100 கிராம் டோஃபு ஆர் பன்னீரை நல்லா உதிரியாக்கி வச்சுக்கணும். இதோட கட் பண்ண காய்கறிகளையும் கொஞ்சம் சேர்த்து உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து சாப்பிடலாம். நம்பர் 6, எக் வெரைட்டிஸ். முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா 2 வேக வச்ச முட்டை கூட ஒரு கப் வெஜிடபிள் சாலட், ஒரு கைப்பொடி நட்ஸ் எடுத்துக்கலாம். அல்லது ஆம்லெட் போடும்போதே நிறைய வெஜிடபிள் சேர்த்து வெஜிடபிள் ஆம்லெட்டாக சாப்பிடலாம். 3வது ஆப்ஷன் எக் வெஜிடபிள் புர்ஜியா கூட எடுத்துக்கலாம். நம்பர் 7, பிரெட் வெரைட்டிஸ். முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது ஒயிட் பிரெட், மில்க் பிரெட், ப்ரௌன் பிரெட் எல்லாம் ஒன்று தான். ஏன்னா இது எல்லாமே ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லப்படுற மைதாவில் பண்ணது தான். ஸோ பிரெட்டு வாங்கும்போது ஹோல் வீட் பிரெட் ஆர் மல்டிகிரெயின் பிரெட் வாங்கலாம்.
அதுவும் இன்க்ரீடியன்ஸில் ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படின்னு இருக்கக்கூடாது. பிரெட்டு சாப்பிடும்போது அதில் ஜாம், சாஸ், மயனைஸ், பீனட் பட்டர் எடுத்துக்கக்கூடாது. பிரெட் ஆம்லேட்டாவோ இல்லை பிரெட் சாண்ட்விச்சாவோ எடுத்துக்கணும். பீனட் பட்டர் வீட்டில் பண்ணதாக இருந்ததுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இதுவரையும் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட், மாடர்ன் பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட ரொம்ப முக்கியமானது குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி மேட்டர்ஸ். குவான்டிட்டி எதை எடுத்துக்கிட்டாலும் அளவோடு தான் எடுத்துக்கணும். குவாலிட்டி முடிந்தவரை முழுதானியம், காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் அண்ட் சீட்ஸை சேர்த்துக்கணும். ஸோ ஒரு நாளை ஒரு நல்ல ஆரோக்கியமான காலை உணவோடு ஆரம்பிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.